ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வீனஸ் கலைக்கூடம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மருதாணி இலை. அந்த மருதாணி இலையினுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மருதாணி இலையுடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு மருதாணி இலை ஒரு முக்கியமான ஒரு கிருமி நாசினி. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இதனோட இலையை பயன்படுத்துறது கிருமி நாசினி. கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை நம்ம அழைக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த மருதாணி இலை. இது போக நகைச்சுத்து, இந்த நகைச்சுத்தி இருக்குல்ல, நகைச்சுத்தி வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அதுபோக அரைக்கும் போது அந்த மருதாணி இலையை அரைச்சி நம்ம விரல்களில் வைக்கும்போது உடல் வெப்பம், அந்த பாடியோட ஹீட்டு நம்மளுக்கு குறையும். அதுபோக அதுக்கடுத்து அதிக இரத்தப்போக்கு, சரியா, ப்ளீடிங் நிறைய ஆகிறது அது ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணும். இது போக மாதவிடாய், அந்த பீரியட்ஸ் டைம் வெள்ளைப்படுதல், இது எல்லாமே சுலபமாக இருக்கிறதுக்கு இந்த மருதாணி இலை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இது போக கால் எரிச்சல், நம்மளுக்கு கால் எரியும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு காலும் எரிச்சல் இருக்கும். அதை நம்ம மருதாணி இலையை பயன்படுத்துறதுனால எரிச்சல் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உள்ளங்காலில் அந்த காலில் ஆணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்ச், அந்த காலி ஆணி ஏற்பட்டுருச்சுன்னா மருதாணி இலையோட கொஞ்சம் வசம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், கற்பூரம் சேர்த்து அரைச்சி தொடர்ந்து காலில் அந்த ஆணி இருக்கிற இடத்துல கட்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அது ரெக்கவர் ஆகிடும். இது போக மருதாணி இலையை நம்ம விரலில் நம்ம தொடர்ந்து போட்டு வந்தோம் அப்படின்னா டிப்ரெஷன், மன நோய் நம்மளுக்கு சரியாயிடும். இது போக மருதாணி இலை நம்ம அரைச்சி நம்ம விரலில் காலில் வைக்கிறதுனால நம்மளுக்கு சில பேருக்கு சளி பிடிச்சிக்கிறோம், அந்த சில்னஸ் ஒத்துக்கிறாங்க. அதனால என்ன பண்ணால் அது கூட கொஞ்சம் ஒரு 7-8 நொச்சி இலை இருக்கலாம், அந்த நொச்சி இலையை சேர்த்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் இப்போ அம்மை புண் இருக்குது, அம்மை போட்டுருக்கலாம், அதனுடைய புண்ணுனாலும் சரி, ஆறாத நாட்பட்ட அந்த புண்கள் இருந்தாலும் சரி, அப்போ இந்த மருதாணி இலையை வாட்டரில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அதை வாய்ப்பு பிடிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல பயன் கிடைக்கும். இது போக அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிறைய இளம் தலைமுறைகளுக்கு என்ன அப்படின்னா, அந்த யங்கஸ்ட்டுக்கு அந்த இளநரை, அவங்க ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே முடியெல்லாம் நரைச்சி வருது. அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மருதாணி இலையை பயன்படுத்தலாம். அது நல்லா உங்களுக்கு இளநரையை ரெக்கவர் பண்ணிடும். இது போக இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, தோல் நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த தோல் நோய் சம்மந்தமாக என்னென்ன நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்கோ அதை சரி பண்ணுறக்கூடிய இந்த மருதாணி இலையுடைய வல்லமை பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தீக்காயம், நம்ம தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, அதனால் நம்மளுக்கு எரிச்சல் இருக்குது, அதனுடைய பெயின் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மருதாணி அரைச்சி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது போக கிருமி தொற்று, இதான் நம்மளுக்கு ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு எங்கேயாவது இதனுடைய தழும்பு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்கேர் எங்கன்னா தழும்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மருதாணி இலையை நம்மளுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கின் சாஃப்ட் ஸ்கின் நமக்கு கிடைக்கும், இதனுடைய மிருதுவான ஒரு சருமம் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட். அது போக பொடுகு தொந்தரவு, நிறைய அந்த பொடுகு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அது கூட என்ன பண்ணோம், வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை கொஞ்சம், மருதாணி இலை, ரெண்டையும் அரைச்சி கோகோனட் ஆயில் சேர்த்து கொஞ்சம் காய்ச்சி அதுக்கப்புறம் இந்த இதிலெல்லாம் சேர்த்து போட்டு தலையில் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா அந்த பொடுகு தொந்தரவு சரியாயிடும். வேப்ப இலை, மருதாணி இலை, இது ரெண்டையும் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் சொறி சிரங்கு இருக்குது, அதுக்கும் மருதாணி இலை பயன்படுது. அதுக்கப்புறம் தூக்கமின்மை, சரியாக எனக்கு தூங்க முடியல, தூக்கம் இல்லை, நம்ம நிறைய இப்போ இருக்கிற தலைமுறையில் எல்லாருமே இந்த ஒரு ஃபீலிங்ஸை பார்க்குறோம். இதுக்கு மருதாணி பயன்படுத்துகிற மருதாணி ஆயில், இந்த மருதாணி எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இது போக கல்லீரல் ப்ளஸ் பித்தப்பை உறுப்புகளுடைய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது இந்த மருதாணி இலைக்கு இருக்குது அப்படிங்கிறது. இது போக அந்த வீக்கம், இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருதாணி ஆயில் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எத்தனை பெனிஃபிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 பெனிஃபிட்ஸ் வரைக்கும் ஒரு மருதாணி இலையை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். அதனுடைய வேராக இருந்தாலும் சரி, அதனுடைய இந்த இலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதனுடைய நம்மளுக்கு முழு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற தலைமுறைகள் யாருனாலும் சரி, இப்போ முன்னோர்களும் சரி, அதை பெரும்பாலும் இப்போ ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதை அரைச்சி நம்ம வைக்கிறதுக்கு, இது நம்மளுக்கு அரைச்சி வச்சா நம்மளுக்கு ஹீட்டு மட்டும் நினைக்கிறோம். நம்ம சொன்ன எத்தனை மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது, நம்ம பயன்படுத்த கிடையாது. நம்ம போகிறோம் கடைகளில் இப்போ லேட்டஸ்ட்டாக விற்கிற அந்த மருதாணி கோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய கெமிக்கல்ஸ் ஆடாக இருக்குது. சரியா, அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், மருதாணி இலையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு உடலுடைய அத்தனை ஒரு நன்மைகள் இந்த மருதாணி இலையை பயன்படுத்தாமல் கிடைக்கும். Thank you, friends.